மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவர் பேசின ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நான்லாம் பாரம்பரியமாக கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த மியூசிக்கை வந்து நான் பாரம்பரியமாக கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். 8th கிரேட் கோல்டு மெடலிஸ்ட், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ கோல்டு மெடலிஸ்ட், நான் இயர் டெஸ்ட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல், ஹிந்துஸ்தானி எல்லாத்தையும் நான் வந்து முறையாக நான் வந்து படிச்சிருக்கேன். லைட் மியூசிக் 1000 ஸ்டேஜ் வந்து நான் வாசிச்சிருக்கேன். 6 மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து நான் அசிஸ்டண்ட்டாக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து அதாவது ஏஆர் ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், பரத்வாஜ், தீனா, அனு மாலிக்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரபலமானவங்க கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அண்ட் கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக வந்து 40 ப்ராஜெக்ட் கிட்ட நான் வந்து பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமராக இருந்திருக்கேன். அந்த சமயத்தில் ஹையஸ்ட் பெய்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மூவிஸ்க்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய மியூசிக் ஜேர்னி வந்து ரொம்பவே வந்து பெருசு. முறையாக எல்லாத்தையும் படித்து கற்றுக்கிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஒரு மியூசிக்னால் அதில் வந்து நாலேஜ் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா ஜானர்லேயும் நமக்கு வந்து வாசிக்க தெரியணும். நிறைய இருக்குது, நிறைய வேஸ் வந்து இருக்குது. டெப்த் ஆஃப் ராகாஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய வேஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கைண்டாக நம்ம வந்து கொடுத்தா, வெரைட்டி கொடுத்தா தான் நம்மளை வந்து வச்சுருப்பாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஒரே ஸ்டைல்லையே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா அனுப்பிச்சி விட்ருவாங்க வீட்டுக்கு, அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கு ரசிகர்கள் வந்து நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு சாய் அபியங்கரை வந்து சொல்கிறாரோ, அனிருத்தை சொல்கிறாங்களோ, அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.